கேளுங்க கேளுங்க காது கொடுத்து கேளுங்க. 20% மாமிசம் சாப்பிடுங்க. 80% காய்கறிகள், ஆல்கலைன் ஃபுட். அசிட்டிக் ஃபுட் சாப்பிட சாப்பிட ரத்தம் திக்காகவும் பல வியாதிகள் வரும். ஆல்கலைன் ஃபுட் காய்கறிகள் சாப்பிட சாப்பிட ரத்தம் தண்ணியாகும். காய்கறிகள் உடல் ஆரோக்கியம், அது ஒரு குளோரோஃபில். விஞ்ஞானிகள் பல ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. காய்கறிகள் எல்லாருக்கும் தேவை. அதில் தோற்பு சக்தி இருக்குது, காரசக்தி இருக்குது, கசப்பு சக்தி இருக்குது, இப்படி பல சக்திகள் உண்டு. முக்கியமாக ஃபைபரு. ஸோ இந்த காய்கறிகளை விரும்பி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. காய்கறிகள் அகத்திக்கீரை, நிறைய முருங்கைக்கீரைலாம் இருக்குது, சாப்பிடுங்க. அசைவம், ஐஸ் வாட்டரு, இந்த மாதிரி பாருங்கள். எண்ணெய் பொருள், சம்பால் வகையில் சாப்பிட்றதுனால கேன்சர் நோய், மற்ற ஹார்ட் அட்டாக், கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சடைப்பு, மூச்சு இழைப்பு, ஆஸ்மா, இப்படி பல விஷயங்களில் பல பேர் அவதிப்படுறாங்க. இது தெரிஞ்சும் இன்னும் பல பேர் வாய் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்போ பாருங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்கிறோம், டீ, காஃபி, இது குடிக்கிறதுனால என்ன ஆகுது? அங்கே ரீசன், காரணங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், எதனால் வியாதிகள் வருது, என்ன காரணம். நம்ம நேரத்துக்கு நேரம் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, என்ன சரியான எந்த உணவு நல்ல உணவுன்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதில்ல. இதில் நிறைய மதுபானங்களை குடிக்கக்கூடிய உள்ளவர்களுக்கும் சரி, இந்த குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உறுப்புகள் எல்லாமே படிப்படியாக பாதிக்கும். மரணம் உங்கள் கையில் தான். எல்லோரும் மரணம் வேணும்னு ஆசைப்படலை. குடிக்கிறதுனால என்ன ஆகுது? ரத்தம் திக்காகுது. ரத்தம் திக்காகுனது பிறகு கால் மறுத்து போகும், கை கால் குடைச்சல் உண்டாகும், இருதயம், ஹார்ட் அட்டாக், இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பல பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக், இன்றைக்கி பக்கவாதம் அடிக்குது. என்ன காரணம்? லேட்டாக தூங்குறது, லேட்டாக சாப்பிட்றது, எண்ணெய் பொருள், உரப்பு, சம்பால், விஸ்கி, ஒயின், இப்படி பல உணவு முறைகளை சரியாக சாப்பிடாதனால பாதிப்பு. நல்லா இருக்கக்கூடிய உறுப்புகள் பாருங்கள், கல்லீரல், குடல், பெருக்குடல், சிறுகுடல், இருதயம் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது. நல்லா இருக்கக்கூடிய உணவு உடம்பை அப்புறம் படிப்படியாக இந்த மாதிரி வீணாக போச்சு. நுரையீரல் வீணாக போச்சு, கல்லீரல் வீணாக போச்சு, கிட்னி வீணாக போச்சு. இப்போ இங்கே கண்ணீர் விட்டு அழுந்து என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, உணவு, ஐஸ் குடிக்காதீங்க, உரப்பு சாப்பிடாதீங்க, யாருங்க கேட்குறா? கேட்குறது கஷ்டம்தான். நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் முடியும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் தான் நம்பிக்கை கொள்ளணும். நீங்களே நம்பலன்னா எப்படி? மனிதன் இந்த நெறியை பின்பற்றினால் நோயின்றி வாழலாம்.